வணக்கம். என்னுடைய வெளிநாட்டு பயண அனுபவங்கள் மற்றும் புதுசாக தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்கள், அரசியல் சம்மந்தப்பட்ட கேள்விகள்னு மக்களுடன் ஸ்டாலின் ஆப்பில் கேள்விகள் வந்திருக்கு. அதுக்கான பதில்களை உங்களின் ஒருவன் பதில்கள் மூலம் உங்ககிட்ட இன்னைக்கு பகிர்ந்துக்கிறேன். அண்மையில் மேற்கொண்ட வெளிநாட்டு பயண அனுபவங்களை பற்றி சொல்ல முடியுமா? தொழில் முதலீட்டாளர்களிடம் தமிழ்நாடு பற்றின பார்வை எப்படி இருக்கு? முதலீட்டாளர்கள் சந்திப்பை பொறுத்த வரைக்கும் ஜெர்மனியில் முதலீட்டாளர்களை சந்தித்து நம்ம தமிழ்நாட்டில் எப்படியெல்லாம் கட்டமைப்புகளை உருவாக்கியிருக்கிறோம், எவ்வளவு படித்த திறமையான இளைஞர்கள் இருக்காங்க, இங்கே படிச்சுட்டு இருக்கிற மாணவர்களுக்கு சிலபஸ் தாண்டி எப்படியெல்லாம் ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணுறோம்னு ப்ரெசன்டேஷன் பண்ணோம். அதை பார்த்து அவங்க தமிழ்நாட்டை பற்றி வியந்து பேசினாங்க. ஜெர்மனி நாட்டில் NRW மாநிலத்தோட தலைமை பொறுப்பில் இருக்க மினிஸ்டர் பிரசிடெண்ட்டை சந்திக்க போனப்போ அவங்க கான்வாயில் என்னை அழைத்து கொடுத்த வரவேற்பிலேயே அவங்க எந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மீது மதிப்பு கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சுது. முதலீட்டாளர்கிட்ட பேசும்போது இந்தியாவிலேயே அதிக எண்ணிக்கையில் பெண்களுக்கு நம்ம வேலைவாய்ப்பு கொடுத்துருக்கிறத பெருமையோடு சொன்னாங்க. அதோட அனைத்து மாவட்டங்களுக்கும் பரவலாக்கப்பட்ட வளர்ச்சியை கொண்டு போகிறதையும் ஒரு செக்டராக மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் எல்லா செக்டாருக்கும் முக்கியத்துவம் கொடுத்து புதுசாக வளர்ந்து வர துறைகள் மேலேயும் கவனம் செலுத்துறதையும் அவங்க அதிகமாக பாராட்டி பேசுகிறாங்க. தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் முதலீடு செய்ய ஆர்வமாக இருக்காங்க. இந்த மாற்றத்தையும் வளர்ச்சியும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணும்னு நான் விரும்புகிறேன். அதுக்கான தொலைநோக்கு திட்டங்களை தான் இப்போது திராவிட மாடல் அரசில் செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் போனது பற்றியும் வெளிநாடு வாழ் தமிழர்களை சந்திச்சது பற்றியும் உங்களோட அனுபவத்தை பகிர்ந்துக்க முடியுமா? ஆக்ஸ்போர்ட் 1000 ஆண்டுகளுக்கு மேலே பழமையான யூனிவர்சிட்டி. அங்கே பல்வேறு நாடுகளிலிருந்து வந்திருந்த பேராசிரியர்கள், மாணவர்கள் அவங்களுக்கு முன்னாடி தந்தை பெரியாருடைய படத்தை திறந்து வச்சுட்டு ஐயாவை பற்றி பேசினப்போ மெய் சிலுத்துச்சுன்னு சொல்லுவாங்களே, அப்படி இருந்துச்சு. ஜெர்மனி மற்றும் லண்டனில் தமிழ்நாட்டை சார்ந்த யாரை சந்தித்தாலும் அவங்க சொன்னது, இடஒதுக்கீட்டில் படித்து முன்னேறி தான் வெளிநாடு வந்திருக்கிறேன், எங்கள் குடும்பத்தில் நான் தான் முதல் தலைமுறை பட்டதாரி. தலைவர் கலைஞர் முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு கல்வி கட்டணத்தை ரத்து பண்ணது தான் நான் இந்த அளவுக்கு முன்னேறி வர காரணம். அரசு பள்ளியில் படித்து இப்போ லண்டனில் உயர்கல்வி படிக்கிற மாணவர்கள் நம்ம திராவிட மாடல் அரசு கொண்டு வந்த ஃபுல் ஸ்காலர்ஷிப்போட இங்கே இருக்கணும்னு சொன்னாங்க. இந்த மாதிரி பல மறக்க முடியாத அனுபவங்கள் கொண்டதாக என்னோட ஐரோப்பிய பயணம் இருந்துச்சு. நான் இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது, அங்கே உள்ள மக்கள் பொது இடங்களில் எந்த அளவுக்கு செல்ஃப் டிசிப்ளினை கடைப்பிடிக்கிறாங்கன்னு கவனித்தேன். இந்த பொறுப்புணர்ச்சி இங்கேயும் வரணும்னு ஆசைப்படுறேன். நாட்டிலேயே டபுள் டிஜிட் வளர்ச்சி பெற்ற ஒரே மாநிலம் தமிழ்நாடுன்னு சொல்றீங்களே, ஏன் அதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க? பலத்துறை வளர்ச்சி, வேலைவாய்ப்பு, தனிநபர் வருமானம், மக்களோட வாழ்க்கை தரம், வாங்கும் திறன், கல்வி, மருத்துவ தரம், உட்கட்டமைப்பு, சட்டம் ஒழுங்குன்னு எல்லாத்தையும் எடுத்துக்காட்டுற இண்டிகேட்டர் தான் GSTP. அதனால தான் இது முக்கியத்துவம் பெறுது. நாம் ஆட்சி பொறுப்புக்கு வந்தப்போ கொரோனா பெருந்தொற்று உச்சக்கட்டத்தில் இருந்துச்சு. நிதி நெருக்கடி, ஒன்றிய பாஜக அரசு நமக்கு நியாயமாக தர வேண்டிய பணத்தையும் தராமல் வஞ்சித்ததுன்னு பல பிரச்சனைகள் இருந்து வருது. இது எல்லாத்தையும் கடந்து தான் 11.19% வளர்ச்சியை அடைஞ்சிருக்கிறோம். இது எவ்வளோ பெரிய சாதனை! அதிமுக ஆட்சி காலத்தை விட இது டபுள் மடங்கு வளர்ச்சி. 4 ஆண்டுகளில் ஆவரேஜாக 8.9% வளர்ச்சியை பெற்றிருக்கிறோம். இதை ஏன் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டாக சொல்கிறோம்னா, நான் டேட்டாவோட சொல்கிறேன். கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் 2011-2016 காலகட்டத்தில் பொருளாதார வளர்ச்சி 6.7%. 2016-2021 காலகட்டத்தில் அது 5.2% மேலும் குறைஞ்சிடுச்சு. கோவிட் பெருந்தொற்றுக்கு பிறகு தமிழ்நாட்டை போலவே பெரிய மாநிலங்களான
கர்நாடகா 7.9%, மகாராஷ்டிரா 8.2% வளர்ச்சி அடைந்திருந்தப்போ நாம் 11.19% வளர்ச்சியை சாத்தியப்படுத்தியிருக்கோம். இது எதை காட்டுதுன்னா, நம்ம அரசு எந்த அளவுக்கு நிர்வாக திறமையோடு ஆட்சி நடத்துகிறோம் என்பதை காட்டுது. அது மட்டுமல்ல, இன்னும் சில டேட்டாவை சொல்கிறேன். ஏற்றுமதி தயார்நிலை குறியீட்டில் 3வது இடத்திலிருந்து முதலிடத்துக்கு முன்னேறி இருக்கிறோம். ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி $26 பில்லியன் இருந்த தமிழ்நாட்டோட ஏற்றுமதியை $52 பில்லியன் உயர்த்தி இருக்கிறோம். இதுலேயும் அதிமுக ஆட்சியை விட டபுள் வளர்ச்சி இன்னும் இருக்குது. வேலைவாய்ப்பில் உற்பத்தி துறையில் மட்டும் எடுத்து பார்த்தீங்கன்னா 35 லட்சத்திலிருந்து 73 லட்சமாக உயர்த்தி இருக்கிறோம். இதுலேயும் டபுள் ஆகியிருக்கு. அவங்க 10 ஆண்டுகளை செய்ய முடியாததை நாம் 4 ஆண்டுகளில் செஞ்சு காட்டியிருக்கிறோம். நான் உறுதியாக சொல்கிறேன், எங்களுடைய ரெக்கார்டை நாங்களே பீட் பண்ணுவோம். தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன்னு எதுக்கு சொல்கிறீங்க? பாஜக எப்படியெல்லாம் தமிழ்நாட்டை குறி வச்சிருக்காங்கன்னு முப்பெரும் விழாவில் பேசும்போதே சொல்லியிருந்தேன். அவங்களால நேராக நுழைய முடியலன்னு அதிமுக கூட சேர்ந்துக்கிட்டு என்னென்ன பண்ணுறாங்கன்னு எடுத்து சொல்லியிருந்தேன். தொகுதி மறுவரையறை, நீட், எஸ்ஐஆர், கல்வி நிதி மறுப்பு, இந்தி திணிப்பு, கீழடி அறிக்கையை மறைக்கிறதுன்னு இந்த லிஸ்ட்டு பெருசாக இருக்குது. அதையெல்லாம் பொதுமக்கள்கிட்ட எடுத்து சொல்லி கடுமையாக எதிர்க்கிறதுனால தான் திமுகவை டார்கெட் பண்ணுறாங்க. அவங்க கூட்டணிக்குள்ளேயே பல குழப்பங்கள் இருந்தாலும் திமுக வந்துடக்கூடாதுன்னு குறியாக இருக்காங்க. பாஜகவை எதிர்க்கிறதா வெளியில் நிறைய பேர் சொல்லிக்கலாம். ஆனால் அனுபவம், வலிமை, கொள்கை தெளிவோடு பாஜகவை தடுத்து நிறுத்துகிற ஆற்றல் திமுகட்ட மட்டும்தான் இருக்குது. இது தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும். அதனால தான் திமுக ஆட்சி நீடித்தாதான் தமிழ்நாடு இதே போல் தொடர்ந்து தலை நிமிர்ந்து நடக்க முடியும்னு தெளிவாக இருக்காங்க. ஓரணியில் தமிழ்நாடு பரப்புரை முன்னெடுப்பில் 1 கோடிக்கும் அதிகமான குடும்பங்கள் இணைஞ்சிருக்காங்க. இவங்க எல்லோரும் சேர்ந்து தமிழ்நாட்டை தலைவலியும் விடமாட்டோன்னு உறுதிமொழி எடுத்திருக்கிறோம். தமிழ்நாட்டு மக்கள் எல்லோருடைய மனசுலையும் இருக்கிற உணர்வைத்தான் முப்பெரும் விழாவிலையும் வெளிப்படுத்தியிருக்கிறோம். உங்கள் ஆட்சியில் நிறைய புது புது திட்டங்கள் செயல்படுத்துறீங்க. இதற்கான வரவேற்பு எப்படி இருக்கு? நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், விடியல் பயண திட்டம், காலை உணவு திட்டம், புதுமை பெண், தமிழ் புதல்வன், நான் முதல்வன், இன்னுயிர் காப்போம், நம்மை காக்கும் 48, மக்களை தேடி மருத்துவம்னு ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம். இதில் பல திட்டங்களை மற்ற மாநிலங்கள்லையும் பின்பற்ற தொடங்கியிருக்கிறாங்க. இதோட தொடர்ச்சியாக தான் உங்களுடன் ஸ்டாலின், நலம் காக்கும் ஸ்டாலின், தாய் மாணவர் திட்டம், அன்பு கரங்கள் போன்ற திட்டங்களை தொடங்கியிருக்கிறோம். இந்த திட்டங்களை பற்றி நான் சொல்கிறத விட பொதுமக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு நான் பார்த்த சில பேட்டிகளை இப்போ ப்ளே பண்ணுறேன். நான் அரசியல் பாகுபாடெல்லாம் எதுவும் பார்க்கல. இப்போ நிறைய திட்டங்கள்லாம் நான் பேப்பரில் பார்க்குறேன். டிஎம்கே இஸ் இம்ப்ரூவிங் லாட். ஐயா அந்த சொன்னதை எனக்கு அழ வந்துச்சு. நான் நல்லனா கூட ஐயா படிக்க வச்சிருக்காரு. சந்தோஷம். நான் இருக்கேன் அப்படி சொன்னாங்க. நல்ல ஃப்ரெண்டாகவும் நல்ல பெற்றோராகவும் நான் இருக்கேன்னு சொன்னாங்க. அம்மா வீட்டில் கொடுக்கறதுக்கு கூட யோசனை பண்ணுவாங்க. இந்த மாதம் இல்லாமல் அடுத்த மாதம் பார்க்குறோம்மா அப்படின்னுவாங்க. ஆனா நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் ஐயா இது நல்ல ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாரு. இது மாசம் இந்த 1000 ரூபாய் ரொம்ப பயனுள்ளதா இருக்குது. ஏதோ ஒரு மாற்றுத்திறனாளி ஒரு கிராமத்துல ஒரு 20 பேர் 10 பேர் இருக்கும்போது அங்க ஒரு மாற்றுத்திறனாளியை கண்டிப்பா தேர்ந்தெடுக்கணும். அப்ப அந்த கிராமத்துல இருக்கிற ஒட்டுமொத்த 20 மாற்றுத்திறனாளிகளையும் அந்த கிராமத்துல இருக்கிறவங்க அதுக்கான ஒரு மரியாதையை அங்கீகாரம் கொடுப்பாங்க. என்னோட பிள்ளைக்கும் காலேஜ் படிக்கிற அவனுக்கும் ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறாரு. எங்க போனாலும் ஃப்ரீயா பஸ்ல போறோம். எங்களுக்கு எல்லாமே பயனுள்ளதா இருக்குது. வீடு தேடி வயசான தேடி கொடுக்கறதே ஒரு சந்தோஷம் தான். 10 ரூபாய் கொடுக்க முடியாத நிலைமையெல்லாம் இருந்தாங்க. இப்ப அந்த பஸ்ல ஏறி போறாங்கன்னா எவ்வளவு பெரிய விஷயம். நல்லா பண்ணிருக்காங்க. அக்காவும் புதுமை பெண் திட்டத்துல 1000 ரூபாய் வாங்குறாங்க. இப்ப எனக்கும் வருது. ஒரு ஏழையுடைய ஆண்டு வருமானமே வருஷத்துக்கு 82,000 தான். அதுல பாதி 36,000 3 பேருக்கு. அதுலயே பாதி வருமானம் போகுது. அதுலயே எங்களுக்கு பாதி கஷ்டம் போயிடுச்சு. அவ்வளவுதான் சொல்ல முடியும். உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுக்கறது எல்லாருக்கும் அண்ணன் கொடுக்குற மாதிரி அவரு நம்மளுக்கு கொடுக்குறாரு. ஒரு அப்பா அம்மா எங்களுக்கு உதவி பண்ண போல இருக்கு. எங்க குடும்ப சூழ்நிலைக்கு என் பையன் படிப்பு செலவுக்கு யூஸ் பண்ணும். நான் முதல்வன் திட்டத்தின் கீழே வந்த ப்ராஜெக்ட் மூலமா மட்டும்தான் எனக்கு வேலை கிடைச்சது. இன்னொரு காப்பீடு திட்டத்தில் என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி 48 ஹவர்ஸ்ல ஆகிறதுக்கு ஒரு 1 lakh rupees வரைக்கும்
கவர்மெண்ட் வந்து தருவோம். ஸோ இது வந்து ஒரு கிரேட் ஸ்கீம். நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன். எங்க அம்மா சாப்பாடு செய்யவே மாட்டாங்க. அவங்க கடைக்கு போயிடுவாங்க. ஆமா, சாப்பிடுவேன். இதெல்லாம் தொடக்கம்தான். எங்களுக்கு இன்னும் நிறைய பணிகள் இருக்குது. நம்ம செல்ல வேண்டிய தூரம் இன்னும் அதிகம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 100 ஆண்டுகளில் நாம் அடைஞ்சிருக்கக்கூடிய முன்னேற்றம் என்பது ஒரு குழந்தை நடை பழகிற மாதிரி தான். இன்னும் நம்ம உலக அளவில் போட்டி போட்டு ஓடணும். அதுக்கான பணிகள் திராவிட மாடல் 2.0 தொடரும்.